ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஜே சமையல். இன்றைக்கி சப்பாத்தி நூடுல்ஸ் தான் செய்ய போகிறேன். வாங்க இது எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சப்பாத்தியை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு பார்க்கறதுக்கு ஒரு நூடுல்ஸ் மாதிரி தெரியும். இப்போ இதை கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் ஒரு வெங்காயத்தை நான் நீல வாக்கில் கட் பண்ணி போட்டிருக்கேன். அதையும் சேர்த்துட்டு வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டுடைய ரா ஸ்மெல் போனதுக்கப்புறமா இதில் ஒரே ஒரு தக்காளியை நான் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்துட்டு தக்காளி நல்லா குழையணும். தக்காளி நல்லா குறைஞ்சதுக்கப்புறமா இதில் குடைமிளகாய் நான் 3 கலர் குடைமிளகாவையும் சேர்த்துருக்கேன். அடுத்தது கோஸ் அதையும் நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை கொஞ்சம் சிம்மில் வச்சு வேக விட்டுருங்க. இது ரொம்ப வேகணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. இப்போ இதில் நான் மிளகாய் தூளையும் மிளகுத்தூளையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம சப்பாத்தியை கட் பண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா, இப்போ அந்த சப்பாத்தியையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்குங்க. இந்த மசாலா எல்லாம் அதில் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. அடுத்தது நான் இதில் ஒரு 2 முட்டையை தனியாக பொடி மாஸ் மாதிரி பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் இதில் லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தலைகளை தூவிட்டோன்னா நம்முடைய சூப்பரான சப்பாத்தி நூடுல்ஸ் ரெடி ஆகிடும். இது செய்கிறது ரொம்ப ஈஸி தான். பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.